எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்க மார்பகத்துல ஒரு புண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. என்ன புண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தா பரிசோதனைகள்லாம் பண்ணி பார்த்ததுல புற்றுநோய் கடைசி ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா கிட்ட நீங்க ஏன் இத நீங்க காட்டல, ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல் போல அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, எனக்கே தெரிஞ்சது இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பயமா இருந்துச்சு. அதனால நான் சும்மா மஞ்சள் தேய்ச்சி போடுறது, கை வைத்தியம் யூடியூப பார்த்து ஏதோ பண்ணிருக்காங்க, ஏதோ பச்சளை எல்லாம் அரைச்சு போட்டிருக்காங்க. அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க இந்து, அவங்க எல்லா விதமான மத பிரேயரும் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பண்ணவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுட்டாங்க. சரி, ஏமா நீங்க இவ்வளவு தூரம் ஆகுற அளவுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல என் குழந்தைகிட்ட சொன்னா என் குழந்தை ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு 55 வயசு தான் ஆச்சு. அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்ததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன், நீங்க பையனுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவேன்னு நினைச்ச நீங்க இல்லைன்னா பையன் வருத்தப்படுவான்னு உங்களுக்கு ஏன் தோணாம போயிடுச்சு, என்னமா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படதான் நம்மளால முடிஞ்சது. இந்த கதையை எதுக்கு சொல்றேன்னா, பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். மார்பக புற்றுநோய் எல்லாம் ஆரம்பத்திலேயே நீங்க மருத்துவரை அணுகி அதற்கான முறையான சிகிச்சை எடுத்தா அதை பூரணமா குணமாக்கலாம். உங்களுக்கே தெரியும், நம்ம அக்கம் பக்கத்திலேயே பூரணமா குணமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டா உடனே பயப்பட வேண்டாம். முக்கியமா இத பத்தின விழிப்புணர்வு தான் பொதுமக்களுக்கு வேணும். மார்பகத்துல ஏதாவது வித்தியாசமான கட்டி, வீக்கம், ஏதாவது புண்ணு உங்களுக்கே தெரியும், ஏதோ அப்நார்மலா நமக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நல்ல மருத்துவரை போய் நீங்க அணுகணும். ஆண்களாக இருந்தால் உங்கள் வீட்டு பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு சொல்வதற்கு தயக்கமாக இருந்தால் எவ்வளவோ ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விழிப்புணர்வு வீடியோக்கள் என்ன மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தான். இத நீங்க உங்களோட கடமையா செய்துக்கணும். நிறைய என்ஜிஓக்கள் இலவச புற்றுநோய் பரிசோதனை முகாம்கள் பல்வேறு இடங்கள்ல பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்தா ஐயோ இத போய் ஏதாவது டெஸ்ட் பண்ணினா நமக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு பயந்து கூட நிறைய பேர் பண்றது இல்ல. இந்த மாதிரி அருமையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தா பெண்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். வருமுன் காப்போம் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் முற்றுனதுக்கு அப்புறம் குணமாக்குறதுல அனைவருக்குமே சிரமமா இருக்கும். அதனால நோய் வருவதற்கு முன்னாடியே பெண்கள் ரொம்ப சுதாரிக்கணும். உங்களுடைய மார்பகத்தில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது உங்களுக்கு தென்பட்டால் கண்டிப்பாக அருகிலுள்ள மருத்துவர்களை சென்று காண்பித்து முறையாக அதற்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக புற்றுநோய் தினமான இன்று இதை மனதில் வைத்து நாம் அனைவரும் நம்மை சார்ந்தவர்களுக்கோ இல்லை நமக்கோ இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ இந்த விழிப்புணர்வை அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.